அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து நேற்று முந்தானத்து இந்த லெசன் பார்த்தோம், நேற்று இந்த லெசன் பார்த்தோம், இன்னைக்கு இந்த லெசன் பார்க்க போகிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பாக்கு மேலே லம்முன்னு சொல்லுவாங்க, பேசுன்னு சொல்லுவாங்க வச்சுருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன சொல்லணும்? இதை பா மேலே லம்மு இருக்கா, அப்போ இதை எப்படி சொல்லணும்? பூ பூ தூ சு ஹூ ஹூ ரூ ஜூ ஃபூ யூ ஹூ ஜூ சு ஷூ மூ து ரு கு லு கு சு ரு உ து உ நு ரு கு உ. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம்? லெசன் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? நம்ம வந்து இதுக்கு முன்னே என்ன செஞ்சுருக்கோம்னாக்கா, பா எப்படி சொல்லணும், அதாவது ஜபர் படங்கள் எப்படி வாசிக்கணும், ஜேரு படங்கள் எப்படி வாசிக்கணும், இப்போ நம்ம வந்து பேசு படங்கள் எப்படி வாசிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதில் என்ன செஞ்சுருக்காங்க, உங்களுக்கு அப்படியே மாறி மாறி, அதாவது ஹரக்கத்துக்களை மேலேயும் கீழேயும் மேலேயும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. எழுத்துக்களையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அ இ உ, பி பா பு, பா பூ பி, தி தூ தா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த லெசன் ஓதி முடித்ததோட ஃபஸ்ட்லேருந்து இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஓதி பாருங்கள். ஓதி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ என்ன செய்றீங்க? இதை பார்க்காதீங்க, இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் சொல்லி சொல்லி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு எழுத்து தெரியல அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சு, சரியா? இந்த லெசன் தெரியல அப்படின்னா அப்போ என்ன செய்றீங்க? இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். நம்ம ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம், இது என்ன எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்துருக்கோமா? அப்போ நம்ம வந்து இதை இந்த எழுத்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல வரும்போது நம்ம வந்து இதை எப்படி நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவனித்து கேளுங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும்? ஈஸியாக நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? இங்கே லீ இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு முந்தின படத்தை பார்க்கணும். முந்தின படத்தில் நம்ம இதை எழுத்து சொல்லிக் கொடுத்துருக்கோம் இல்லையா? இதை எப்படி சொல்லிக் கொடுத்தோம்? லீ அப்படின்னு சொல்லிக் கொடுத்தோமா? அப்போ அதை நம்ம வந்து உச்சரித்து பழகணும். அப்போ அந்த மாதிரி என்ன செய்றீங்க? இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்களா உச்சரித்து பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாக்கா அதுக்கு முன்ன போயிட்ட வீடியோவில் போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக விடை கிடச்சிரும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம்? இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம வந்து பாடம் பார்த்துட்டோம். இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து உங்களுக்கு பயிற்சி, சரியா? பயிற்சின்னு வச்சுக்கலாமா? பயிற்சி. இதை நீங்களாக தான் என்ன செஞ்சுக்கணும்? சொல்லி பார்த்துக்கணும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம அடுத்து தான் பின்னாடி செய்யணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அதே தாங்க கொடுத்துருக்காங்க. இங்கே இருந்தாச்சு இது வரைக்கும். ஓகேவா? இந்த இது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இங்கேருந்து இந்த ஆலேருந்து ஆரம்பித்து நம்ம பின்னாடி சைடு இந்த ஆ வரைக்கும், இதுவும் ஆ தான், அதுவும் ஆ தான். ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன செய்றீங்க? பயிற்சி மாதிரி இது வரைக்கும் நீங்கள் சொல்லி பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு மனசில் நல்ல தர்த்திப்பாக பதிஞ்சால் மட்டும்தான் உங்களாட்டி அடுத்த பாடம் போக முடியும். இவ்வளோஹான்னு சொல்கிறேனே, அப்போ கஷ்டமாக இருக்குமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. குர்ஆனுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான மொழிங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கான். சரிங்களா? நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சொல்லிடுவோம். இப்போ நீங்கள் ஆ அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஈஸியாக வந்துருச்சு இல்லையா? அவ்வளோதாங்க வேலை. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் அந்த ஆ இ ஊ எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா, மனசில் பதிய வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல உள்ள பாடங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம குர்ஆன் ஓதுறதுக்கான முதல் படி. ஓகேவா? இது நம்ம வந்து சரியான முறையில் மனசில் பதிய வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கப்புறமா உள்ளது எல்லாத்தையுமே ஈஸியாக பதிச்சிடலாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? நீங்கள் வந்து சீக்கிரமாக குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிடுவீங்க. ரமலானுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிடுவீங்க. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இன்ஷா அல்லாஹ். அடுத்து வர ரமலான் சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து இதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.